பறைசாற்று, இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று, எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று, இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே, நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். வாய்ஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய குரல் ஒலி. ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். ஒரு நண்பனைப் போல, ஒரு தாயைப் போல நம்மோடு உறவாடுகிறவராய் இருக்கிறார். நம் உள்ளத்தின் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அறிந்த ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர். இதோ இந்த நாளிலும் நம்மோடு பேச விரும்புகிறார். தூய ஆவியானவர் இதோ இந்த நாளிலே நமக்கு காட்டுகின்ற இறை வார்த்தை, திருப்பாடல்கள் 18வது அதிகாரம் 1வது இறைவாசனத்தை ஆண்டவர் காட்டுகிறார். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகிறேன். ஆண்டவர் நமக்கு ஆற்றலை கொடுக்கிறவர். நம்மால் ஒன்றும் முடியாது. நம்முடைய ஆற்றலால், நம்முடைய வலிமையால், நம்முடைய சக்தியால் நாம் எதுவுமே செய்ய முடியாது. ஒருவேளை நாம் நினைக்கலாம், எனக்கு உடல் பலம் உண்டு, எனக்கு பொருளாதாரத்திலே வசதிகள் உண்டு, என்னால் எதையும் செய்ய முடியும், எனக்கு வல்லமை உண்டு, எனக்கு ஆற்றல் உண்டு என்று சொல்லலாம். ஆனால் அவருடைய ஆற்றலால் அன்றி நாம் எதுவுமே செய்ய முடியாது. நமக்கு ஆற்றலை கொடுக்கிறவர் என் ஆற்றலாகிய ஆண்டவர். எனக்கு இருக்கிற சக்தி, என்னுடைய பலம் எல்லாமே ஆண்டவர் கொடுத்தது. என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுகிறேன் என்று தாவீது சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் என்ன அறிக்கை செய்ய வேண்டும்? என் ஆற்றலாகிய ஆண்டவரே, நான் உம்மிடம் அடைக்கலம் புகுகிறேன். உம்மால் அன்றி என்னால் எதுவுமே செய்ய முடியாது. என் ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆண்டவரே உமது ஆவியினால், உமது வல்லமையினால் எல்லாம் கூடும் என்று நாம் அறிக்கை செய்கிற பொழுது நமக்கு ஆற்றலாய் இருக்கிறார், நமக்கு சக்தியாய் இருக்கிறார், நமக்கு உந்து சக்தியாய் நம்முடைய வாழ்க்கையிலே வாழக்கூடிய அந்த உந்துதல் சக்தியாய் ஆண்டவர் நம்மோடு கூட செயல்படுகிறவராய் இருக்கிறார். மேலுமாக அதே 18வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது, ஆண்டவர் என் கற்பாறை, என் கோட்டை, என் மீட்பர், என் இறைவன், நான் புகலிடம் தேடும் மலை, அவரே என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, என் அரண். ஆண்டவரே என் கற்பாறை, யாரும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரோடு கூட இருக்கிற போது, அவருடைய ஆற்றலிலே நாம் செயல்படுகிற பொழுது நம்மை ஒன்றும் எதுவுமே செய்ய மாட்டோம். ஆண்டவர் தான் எனக்கு கற்பாறை, ஆண்டவர் என் கோட்டை, சுற்றி நின்று என்னையும் என் குடும்பத்தையும் என்னை சார்ந்தவர்களையும் ஆண்டவர் சுற்றி நின்று பாதுகாக்கிற கோட்டையாக என் மீட்பராக. பலவிதமான இன்னல்கள், பலவிதமான தேவைகள், பலவிதமான சோர்வுகள், பலவிதமான இச்சைகள், பலவிதமான பாவ காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து மீட்பராக இருக்கிறவர் ஆண்டவர். அதற்குரிய ஆற்றலை கொடுக்கிறவர் ஆண்டவராய் இருக்கிறார். என் மீட்பர், என் இறைவன், என்னை படைத்தவர், என்னை உருவாக்கினவர், நம் ஒவ்வொருவரையும் உருவாக்கினவர் ஆண்டவர். இவர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று உருவாக்கின இறைவன். நான் புகலிடம் தேடும் மலை. ஒருவேளை இந்த உலகத்திலே பலவிதமான சூழ்நிலைகளிலே நமக்கு துன்பங்கள் வருகிறது, துன்ப சூழ்நிலைகள் வருகிறது, பாவ சூழ்நிலைகள், பாவத்தை செய்கிற சூழ்நிலைகள் வருகிற பொழுது ஆண்டவரே நமக்கு புகலிடம், ஆண்டவரே நமக்கு அரண், என் கேடயம். நம்ம எதிரிகள் நம்மை தாக்க வருகிற பொழுது ஆண்டவருடைய ஆற்றலினால் கேடயமாக ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நமக்கு உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, என் அரண், நமக்கு மீட்பை கொடுக்கிற ஆண்டவர். ஒருவேளை நமக்கு மீட்பு தேவைப்படலாம். சில வேளைகளிலே தீமையிலிருந்து, பாவ சூழ்நிலையிலிருந்து மீட்க ஆண்டவர் உதவி செய்கிறார்.
நமக்கு அரணை போல இருந்து பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய ஆற்றலால் அல்ல, உமது ஆற்றல் என் வழியாக செயல்படுவதற்காய், எங்கள் வாழ்க்கையிலே செயல்படுவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி நாம் ஆண்டவரை ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, என் ஆற்றலாகிய ஆண்டவரே, என்னால் எதுவும் முடியாது ஆண்டவரே, உம்முடைய ஆற்றல் எங்களில் வழியாக செயல்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நீரே கற்பாறையாய், அரணாய், கோட்டையாய், தங்கும் புகலிடமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், உமது ஆற்றலை எங்கள் வழியாக செயல்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் அருமையேசுவின் அற்புத பெயரிலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.